character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 11th accountancy class. So in this class we are going to continue with the previous class. So last class la enna pathom appdin pathina introduction to accounting pathom liya. Adula enna nama paathirupom introduction meaning paathirundom and then branches, importance of accounting, basis of accounting and then uses of accounting pathom liya. So uses of accounting la two types are divide agum. First one is internal users and then external users. Okay, so internal users நம்ம last class la paathachu. Okay, so adoda continuation external users யாராரு and then அவங்களுக்கு எதுக்காக இந்த அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் டீடைலாக பார்க்கலாம். ஸோ சீமா யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது யார் யார் அப்படின்னா ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஏன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸில் யார் யார் வரா பார்த்தீங்க அப்படின்னா creditors and financial institutions. ஓகேவா, ஸோ creditors மீன்ஸ் கடன் நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எதனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வராங்க, நம்ம ஏதாவது லோன்ஸ் எதாவது வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அதனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க யார், ஒரு முதலீடு செய்கிறாங்க இல்லையா, நம்ம பிஸ்னஸை நம்பி ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட ப்ராடக்ட் கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ நிறைய நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்ன தேவை, நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நீடட் ஒன்னாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணும், நம்ம எவ்வளோ இன்கம் எடுக்கிறோம் அண்ட் டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுறோமா, நம்மளுக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே, அண்ட் தென் ரிசர்ச்சர்ஸ். ஸோ ரிசர்ச்சர்ஸ்னால் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நம்மளோட அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். அண்ட் தென் ஜென்ரல் பப்ளிக். பொதுவாகவே என்னது எல்லா பப்ளிக்கும் ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, ஸோ இவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, so external users are the person who are outside the organization. so அப்போ external usersன்றவங்க யாரா, outside the organization. நம்ம ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்க மாட்டாங்க, ஆர்கனைசேஷன் வெளியே இருக்கவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பட் மேக் யூஸ் ஆஃப் அன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் தேர் பர்பஸ். ஆனால் அவங்க பிஸ்னஸ் அவுட் சைடில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, first one is creditors and financial institution. Suppliers of goods and services, commercial banks, public deposit holders and debenture holders are included in this category. So அப்போ creditors and financial institutionல யாரெல்லாம் வராங்களா, சப்ளையர்ஸ் ஆஃப் குட்ஸ். ஓகேவா, ஒரு குட்ஸை நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வராங்க. அண்ட் சர்வீசஸ், தட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளை பண்ணுறவங்க. அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ், என்னென்ன நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து இந்த கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வருவாங்க. அண்ட் தென்
பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ். ஓகே, பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ் அவங்க வராங்க. அண்ட் தென் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரெடிட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. They are interested in knowing the liquidity positions and repaying capacity of the business to ensure the safety of getting the amount due to them or interest and the principal amount. ஸோ இவங்க எதனால் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா knowing the liquidity position. ஓகேவா? பிஸ்னஸோட நீர்மைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, பிஸ்னஸோட ரீபேயிங் கெப்பாசிட்டி, திரும்பி நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்னா திருப்பி அவங்க அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுக்கு ரீபே பண்ணுவாங்களா அப்படின்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும், அண்ட் சேஃப்டி ஆஃப் கெட்டிங் தி அமௌண்ட் டியூ டு தெம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது சேஃபாக நம்மளுக்கு வந்து சேருமா திருப்பி வித் இன்ட்ரெஸ்ட்டோட, சரியா? டியூ ஆர் இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுக்கு சேருமா வித் எந்த அமௌண்ட்டோட, பிரின்சிபல் அமௌண்ட்டோட. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு 1 lakh போடுறோம் அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாக இருக்கும், அந்த 1 lakh, சரியா? ஸோ அந்த 1 lakh கூட நான் ஒரு 2 வருஷம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து சேஃபாக எனக்கு கிடைக்குமா, அப்போ அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இந்த பிஸ்னஸ்க்கு இருக்குதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரெடிட்டாஸோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ அவங்களோட பிஸ்னஸோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, கிரெடிட்டாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிரெடிட்டாஸில் யார் யார் வரா, சப்ளையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், அண்டர்லைன் பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து கிரெடிட்டாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டிங்கில் வருவாங்க, சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது ஒரு பர்சன் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே, அந்த பர்சனுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? Persons who are interested in investing their funds in an organization should know about the financial condition of a business unit while making their investment decision. ஸோ என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு நபர், ஓகே, எனி பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங், யார் ஒருத்தவர் அவரோட அமௌண்ட் அவரோட ஃபண்டை ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு என்ன பண்ணணும், ஷுட் நோ அபவுட் தி ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை பார்த்தினா ஃபினான்ஸ் வைஸ் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது, ஓகே, நல்லா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கான் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, எதுக்காக அப்படின்னா while making the investment decision என்ன பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டா அவரோட ஃபண்ட், அவர் வச்சுருக்க எக்ஸஸ் ஃபண்டை வந்து என்ன பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்னால் அவர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுவார். ஓகே, they are more concerned about future earnings and risk bearing capacity of the organization which will affect the return to the investor. ஸோ இதில் எதுக்காக ரொம்ப கன்சர்ன்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் அண்ட் ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஒரு சில ரிஸ்க் ஏதாவது வருது அப்படின்னா அதை அந்த ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியாக இருக்கா, அதை பியர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அந்த ஆர்கனைசேஷனுக்கு, ஃப்யூச்சரில் ஏர்னிங்ஸ் கரெக்டாக ரிட்டர்ன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வந்து அவங்க இன்வெஸ்டரோட ரிட்டர்னை அஃபெக்ட் பண்ணுமா, ஏதாவது ரிஸ்க் வந்துச்சு, இட் மீன்ஸ் லாஸ் ஏதாவது அந்த பிஸ்னஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன் அவங்க தருவாங்களா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி இன்வெஸ்டர் ஷுட் நோ தி ஃபினான்ஷியல், தட் மீன்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அவங்கள தான் என்னன்னு சொல்கிறாங்க, த டைப் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் கால் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யார் வரா, இன்வெஸ்டர் வரா. இன்வெஸ்டர்னால் யார், ஒரு பர்டிகுலர் ஃபண்டை வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பிஸ்னஸ் பற்றின அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவர் தான் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, and third external users are கஸ்டமர். ஓகே, ஸோ கஸ்டமர்னால் எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் ஒரு கஸ்டமர் தான் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் போய் வாங்குவோம் கடையில், ஸோ அப்போ நம்மளும் என்னவாயிடுவோம், கஸ்டமராக இருப்போம். ஓகே, ஸோ கஸ்டமர் who buy and use the products and services of business enterprises are interested in knowing the details of the product and the price charged to them. ஸோ ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர்னால் யார், who buy
and use the products and services of business enterprises. ஒரு business enterprises ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றியும் அண்ட் தென் அதோட ப்ரைஸ் அதை பற்றியும் என்ன பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம மட்டும் ஏனோ தானோன்னு காசு கொடுத்து வாங்கிட்டு வர மாட்டோம் இல்லையா, ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ரேட் என்னன்னு கேட்போம் அண்ட் தென் என்ன பண்ணுவோம் அந்த பேக்கில் அதோட ரேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம கொடுக்குற ரேட் கரெக்டாக அப்படின்றது என்ன பண்ணுவோம் எம்ஆர்பி ப்ரைஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். ஓகே, ஸோ எதனால் அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ப்ராடக்டை பற்றியும் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம். ஓகே, தே ஆர் interested in knowing the stability and profitability of an enterprise to ensure continued supply of the products and services by the enterprise. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அந்த என்டர்பிரைஸஸோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, அது நிலையாக இருக்கா அண்ட் தென் அதில் வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணுறாங்களா, ஓகே அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்களா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகே, continued supply of the products or services by the enterprise. அது மட்டும் இல்லாமல் அந்த என்டர்பிரைஸ் கண்டினியூஸாக அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு கஸ்டமர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க. ஓகே, ஸோ அவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம கஸ்டமர்ஸ், அவங்க வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் யூசர். அண்ட் தென் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ யார் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் கீழே வராங்க, லெட் us see. Accounting information helps the tax authorities in computing income tax and taxes on goods and services and other taxes to be collected from business unit. So accounting information எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, எதனால் இன் கம்ப்யூட்டிங் இன்கம் டேக்ஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலம் டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் யூனிட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் யூனிட்ஸ் பற்றி டேக்ஸு அந்த குட்ஸ் யூஸ் பண்ணுற அதில் என்ன டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே we can ascertain by with the help of the accounting information. Other regulatory bodies also require information about revenues, expenses and other financial aspects of business to ensure that the enterprise comply with statutory requirements. So not only the business unit but also other regulatory bodies. Okay, அவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பற்றின ரெவன்யூஸ் எவ்வளோ வருது, அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க, மற்றபடி மற்ற ஃபினான்ஷியல் அஸ்பெக்ட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். அண்ட் ஃபிஃப்த் எக்ஸ்டர்னல் யூசர் இஸ் கவர்மெண்ட். The scarce resource of the country are used by business enterprises. The scarce resource of the country are used by யார் business enterprises. நிறைய இது இருக்கு இல்லையா, வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த வளங்கள் எல்லாமே யார் யூஸ் பண்ணுறா கண்ட்ரியில் இருக்க வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் அபவுட் performance of business units in different industries helps the government in policy formulation of development of trade and industry, allocation of scarce resources, grant of subsidy, etc. ஸோ இவங்களுக்கு என்ன தேவை இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பிஸ்னஸ் யூனிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணுது. எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது இன் பாலிசி ஃபார்முலேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரேடும் இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய பாலிசி ஃபார்முலேஷனுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் ஆஃப் சப்சிடியும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய மானியமும் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆல்சோ அட்மினிஸ்டர்ஸ் ப்ரைஸஸ் ஆஃப் சர்டன் கமோடிட்டிஸ். ஸோ சம்டைம்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு சில கமோடிட்டிக்கு அவங்களே ப்ரைஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இன் சச் கேசஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஹேவ் டு என்ஷூர் தட் தி கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரைஸிங் ஆர்
followed. ஸோ அந்த கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணணும், அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட்ன்றவங்களும் என்னது ஒன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசர்ச்சர்ஸ். ஸோ ரிசர்ச்சர்ஸ் டு கேரி அவுட் தேர் ரிசர்ச் can use accounting information and make use of the published financial statements for analysis and evaluation. ஸோ ரிசர்ச்சர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா டு கேரி அவுட் தேர் ரிசர்ச். ஸோ அவங்களோட ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ பிஸ்னஸோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை அவங்களோட ரிசர்ச்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக் யூஸ் ஆஃப் தி பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அனலைசிஸ் அண்ட் எவாலுவேஷன். பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ணுறாங்களா, அனலைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் தே எவாலுவேட் இட். ஓகே, ஸோ அதனால் ரிசர்ச்சர்ஸ்ன்றவங்களும் என்னது ஒன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next one, general public. Okay, from accounting information, the general public at large can get a view of the earning capacity and stability of the enterprise, as well as the social responsibility measures undertaken by the enterprise, particularly in its area of operation, and also the employment opportunities provided to the local people. ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலயமா ஜென்ரல் பப்ளிக்கும் என்னது நிறைய ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஒரு பிஸ்னஸோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அண்ட் தென் அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பெரிய அளவில் அவங்க ஜென்ரல் பப்ளிக் தெரிஞ்சிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க என்ன சொல்கிறேன், அண்டர்டேக்கன் பை தி என்டர்பிரைஸ் பர்டிகுலர்லி இன் இட்ஸ் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அவங்க ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க லோக்கல் பீப்புளுக்கு, ஒரு சில அந்த ஏரியாவில் சுற்றி இருக்க பீப்புள்ஸ்க்கு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் பப்ளிக்கு தெரிஞ்சிக்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. தட்ஸ் வாய் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் தி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் ஆல்சோ. ஓகேவா, ஸோ இந்த ஜென்ரல் பப்ளிக் வரையும் என்ன யூசர்ஸில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸில் வராங்க. ஓகேவா, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 marks யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சாரி யூசஸ் ஆஃப் அக்கௌண்டன்ட் யார் யார், அந்த அக்கௌண்ட்ஸை பற்றின யூசர்ஸ் யார் யார் இருக்கா, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அண்ட் இன்டர்னல் யூசர்ஸ். சரியா, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து ஒன்றா 5 marksல கேட்பாங்க. யூ ஹாவ் டு ரைட் எனி 5 points. ஓகே, தட்ஸ் இனஃப். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு நோ ஹூ இஸ் அக்கௌண்டன்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அக்கௌண்டன்ட்றவங்க யார் அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகே, ஸோ அக்கௌண்டன்ட்றது ஒரு பர்சன். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் தென் ப்ராப்பராக பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் டேக்ஸ் பே பண்ணதா இல்லையா, அண்ட் தென் அதில் மேனேஜ்மெண்ட் எப்படி போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்கள தான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்டன்ட்டோட ரோல் என்னென்னலாம் இருக்கும் ஒரு பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னவாக இருப்பார், ரெக்கார்ட் கீப்பராக இருப்பார், அண்ட் ஒரு ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறவராக இருக்கலாம், அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் அ பிஸ்னஸ் அசட்ஸ், ஒரு பிஸ்னஸ் அசட்ஸை இவர் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கும். அண்ட் தென் ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சில ஃபினான்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டன்ட் கிட்டே நம்ம அட்வைஸ் கேட்டுக்கலாம். அண்ட் தென் டேக்ஸ் மேனேஜர், ஸோ டேக்ஸ் எப்பப்பெல்லாம் பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும், இயர் ரெண்டு வந்துருச்சா, அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதால அவர் டேக்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், ஸோ ஓகே, ஸோ பப்ளிக் கூட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதால அவர் என்னன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ லெட் us see in brief about the role of an accountant. An accountant designs the accounting procedure for an enterprise. He plays several roles in an organization as follows. So first one is record keeper. So first role of an accountant is record keeper. The accountant maintains a systematic record of financial transactions. He also prepares the financial statements and other financial reports. So accountant maintains a systematic records of financial transaction. அப்போ ஒரு அக்கௌண்டன்ட்ன்றவங்க என்ன பண்ணுவார், ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு, ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார். எதை பற்றின ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் வைஸாக என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ரெக்கார்டை இவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வருவார். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் he also prepares the financial statements and other financial reports. ஸோ இவர் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவார் அண்ட் தென் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், தட் இஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டண்டோட ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்க, ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. And the second role of an accountant is provider of information to the management. The accountant assists the management by providing financial information required for decision making and for exercising control. So the accountant என்ன பண்ணுறாரு, அகெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ ஃபினான்ஷியல் வைஸாக இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக, சரிங்களா. ஸோ இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு மிஷின் ஒரு அசெட் வாங்க போகுது அப்படின்னா அப்போ ஃபினான்ஸ் வைஸாக ஃபினான்ஷியல் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்க பிஸ்னஸில் வேணாம் அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் யாருக்கு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த அக்கௌண்டன்ட் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. தட்ஸ் வாய் செகண்ட் ரோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் ஆஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு தி மேனேஜ்மெண்ட். ஓகே. And third role of an accountant is protector of business asset. The accountant maintains records of assets owned by the business which enables the management to protect and exercise control over these assets. He advises the management about insurance of various assets and the maintenance of the same. ஸோ ஒரு பிஸ்னஸில் நிறைய அசட்ஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட். ஓகேவா, அதனால தான் கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்ட் மெயின்டைன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ் ஓன்ட் பை தி பிஸ்னஸ் which enables the management to protect and exercise control over these assets. Not only that, he advises the management about insurance of various assets. ஸோ நம்ம ஒரு ஏதாவது ஒரு சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காக இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸும் கொடுப்பாரு. அண்ட் தென் அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைனும் பண்ணிட்டு வருவார், சரிங்களா. ஸோ அதனால் ஒரு அக்கௌண்டண்ட்டாக என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. Next role of an accountant is financial advisor. So the accountant analyzes financial information and advises the business managers regarding investment opportunities, strategies for cost savings, capital budgeting, provision for future growth and development, expansions of enterprises, etc. ஸோ அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அனலைசிஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அண்ட் தென் அதுக்கான அட்வைசஸையும் பிஸ்னஸ் மேனேஜர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ ரிகார்டிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ்க்கெலாம் வந்து அவர் ஒரு சில அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் காஸ்ட் சேவிங்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ரா மெட்டீரியல்ஸில் இப்படிலாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இவர் அட்வைஸாக ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் தென் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ நம்ம ஒரு அமௌண்ட் கேபிட்டலாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு வருஷத்துக்கும் கேபிட்டல் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்மளே பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல்லாம் பண்ணுறாங்களே, லைக் தட் ஒரு ரோல் ஆஃப் அக்கௌண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் கேபிட்டல் எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குது நீங்கள் அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுவார் பிஸ்னஸ்க்கு. ப்ரொவிஷன் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படின்ற அட்வைஸையும் ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் என்டர்பிரைஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னும் எப்படி கொஞ்சம் பெரிய அளவில் மாற்றலாம் அப்படின்ற அட்வைஸையும் வந்து இந்த அக்கௌண்டன்ட் ப்ரொவைட் பண்ணுறதால ஸோ அவருக்கு என்னென்னு பேர் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேவா. ஃபினான்ஸ் வைஸாக என்னென்ன அட்வைஸ்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இவர் ப்ரொவைட் பண்ணுறதால அவரை ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. So next role of an accountant is tax manager. The accountant ensures that tax returns are prepared and filed correctly on time and payment of tax is made on time. ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன டேக்ஸ் ரிட்டர்ன்ஸாக இருக்குது அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக அதை என்ன பண்ணுறாரு கரெக்ட் டைமில் வந்து ஃபைல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் என்ன பண்ணுறாருனா கரெக்ட் டைமில் பே பண்ணி வைக்கிறாரு. ஓகே. The accountant can advise the managers regarding tax management, reducing the tax burden, availing tax exemption. ஸோ இந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் மேனேஜர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு ரெகார்டிங் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி ரன் பண்ணலாம் அண்ட் தென் ரெடியூசிங் டேக்ஸ் பர்டன். நம்ம முன்னாடியே
டேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய தலைவலிலாம் இருக்கும் இல்லையா, நிறையா ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து காட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பேர்டன்லேருந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் மேனேஜர் நிறைய அட்வைசஸை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்க்கோ இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய எம்டிக்கோ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். ஓகே. And then last role of an accountant is public relation officer. The accountant provides accounting information to various interested users for analysis as per their requirements. So ஒரு அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகெயின் ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், ஒரு பிஸ்னஸோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வேரியஸ் யூசர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்போ இந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸில் யாரும் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் வருவாங்க. சரியா? ஸோ பப்ளிக்கும் வரதால் அவங்களுக்கும் என்ன ஒரு பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு. சரியா? ஸோ அதனால் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு அக்கௌண்டண்ட்டை பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே வாங்க. பிகாஸ் இதில் என்ன ஆகும், உங்களுக்கு 1 மார்க்ஸ் இன்டீரியர் 1 மார்க்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து மேபி கேட்கலாம். சரியா? ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் தி termed as the language of the business. அப்போ which is termed as language of business அப்படின்னு கேட்கலாம். இல்லை accounting is termed as dash of business, language of business, like that. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லேயும்னா அது உனக்கு 1 மார்க்ஸ் இன்டீரியர்லேருந்து கேட்கணும் அப்படின்னா இதுலேருந்து எடுக்கலாம். சரியாம்மா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ உனக்கு அப்படியே அதோட பேரா எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். சரியா? ஜஸ்ட் மார்க் பண்ணி நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.